திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. சனாதனத்தில் மகரிஷியின் சிந்தனைகள். பக்தியில் ஞானம், பகுதி 3. நம்ம இந்த செஷனில் பார்க்குறது நிர்வாண சதகம். ஆதிசங்கரர் எழுதினது. நிர்வாண சதகத்தில் மகரிஷியின் சிந்தனைகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம சிந்திக்க இருக்கிறோம். நிர்வாண சதகம் இதை எழுதினவர் ஆதிசங்கரர். ஷட் அப்படின்னா 6, நிர்வாணம் அப்படின்னா உருவமற்றது. விளக்கு அணைக்கப்படுவது போல். இப்போ நம்ம ரூமில் லைட் எரிஞ்சிட்ருக்கு, அதை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரூமில் அந்த லைட் இருந்ததுக்கான அடையாளமே தெரியறதில்லை. அதுபோல் ஜீவர்களின் பாவம் அறவே அழிக்கப்பட்ட விடுதலை நிலை தான் நிர்வாணம். இந்த நிர்வாண சதகம் இதில் 6 பாடல்கள் சொல்லப்பட்டிருக்கு. நிர்வாணத்தை பற்றி 6 பாடல்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இந்த பாடல் நம்மளுக்கு எந்த சூழ்நிலையில் கிடைச்சிது அப்படின்னா, ஆதிசங்கரர் ஒரு சமயத்தில் இமயமலை பகுதியில் அப்படியே சுற்றிட்டு நடந்துக்கிட்டு இருந்தார். அப்போ அவருடைய நோக்கம் எதுவாக இருந்தது அப்படின்னா, ஒரு குருவை தேடிக்கிட்டு இருந்தார் அந்த இமயமலை பகுதியில். அப்போ குரு கோவிந்த பாதர் ஆதிசங்கரரை பார்த்து, நீ யார் அப்படின்ட்டு கேட்குறாரு. அதற்கு பதிலாக ஆதிசங்கரர் சொன்ன இந்த நிர்வாண சதகம் என்று நாம் பார்க்க போகிற இந்த பாடல். ஸோ அந்த நிர்வாண சதகம் இதில் மகரிஷியின் சிந்தனைகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் அப்படின்ற அந்த ஆணவம் இழந்து ஸ்தூல சூக்ஷ்ம காரண உடல்களை கடந்து புலனால் அறியப்படாமல் பாவம் புண்ணியம் எனும் வேறுபாடுகள் இல்லாமல் தர்ம முக்தி அப்படின்ற அந்த குறிக்கோளுக்கு அப்பாற்பட்டு ஜாதி மத பாகுபாடுகள் இல்லாமல் ஆசை வெறுப்புகள் இல்லாமல் இன்ப துன்பங்கள் அறியாமல் பிறப்போ இறப்போ எதுவுமற்று பெற்றவரோ உற்றவரோ என வேறு யாருமின்றி செயலோ செயல்படு பொருளோ செயற்பயனின் அனுபவமோ எதுவும் இல்லாதது நிலையான அறிவாகிய அந்த ஆனந்தமான சிவமாக இருப்பவன் அப்படின்னு இந்த 8 வயது பாலகனான ஆதிசங்கரர் தமது நிச்சயித்த அறிவினால் நீ யார் அப்படின்ட்டு குரு கோவிந்த பாதர் கேட்ட அந்த கேள்விக்கு பதிலாக தன்னை அறிமுகம் செய்து கொண்ட பாடல் தான் நிர்வாண சதகம். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அந்த பாடல் வரிகளை பார்த்துட்டு அதற்கான அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அதற்கான அர்த்தம் ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கலாம். மனோபுத்தியஹங்கார சித்தானி நாகம் ந ச ஸ்ரோத்ர ஜிஹ்வே ந ச கிராண நேத்ரி ந ச வ்யோம பூமிர் ந தேஜோ ந வாயுः சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். நான் மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ இது 4 அந்த கரணங்கள். மனசு, புத்தி, அகங்காரம், சித்தம். மனோ புத்தி அகங்கார சித்தானி நாகம். காதும் அல்ல, மூக்கும் அல்ல, நாக்கு அல்ல, கண்கள் அல்ல. ஸோ இங்கே பஞ்சேந்திரியங்களை சொல்கிறாரு. பஞ்சேந்திரியங்கள் எதுவும் நான் கிடையாது. நான் விண்வெளியும் அல்ல, பூமியும் அல்ல, நெருப்பு, நீர் மற்றும் காற்று அல்ல. இது பஞ்சபூதங்களை குறிப்பிடுறாரு. ஸோ பஞ்சபூதங்களாலும் அவர் ஆக்கப்பட்டது கிடையாது. விழிப்புணர்வு மற்றும் பேரின்பத்தின் வடிவமாகிய சிவமே நான் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அடுத்த பாடல் பார்க்கலாம். நச்ச பிராண சஞ்ஞோ ந வை பஞ்ச வாயு நவா சப்ததாதுர் நவா பஞ்ச கோஷக நவாக்பாணி பாதௌ நச்சோபஸ்தபாயு சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். நான் பிராணன் என்ற பெயர் உள்ளது அல்ல. பிராணன், அபானன், வியானன், உதானன் மற்றும் சமானன் என்ற 5 வித வாயுக்களும்
அல்ல. இந்த 5 வித வாயுக்கள் நம்ம உடலில் மிக முக்கியமான வேலைகளை செய்யுது. அப்புறம் ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை மற்றும் சுக்கிலம், சுரோனிதம் என்ற 7 வித தாதுக்கள் அல்ல. இந்த 7 வித தாதுக்கள் அப்படிங்கிறது நம்ம சாப்பிட்ற அந்த உணவாகப்பட்டது இந்த 7 வித தாதுக்களாக 1 by 1 மாறிட்டு வருது. முதல்ல ரசம், அப்புறம் ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை மற்றும் சுக்கிலம், சுரோனிதம். ஸோ இந்த தாதுக்களாக மாறுது. இந்த 7 தாதுக்களும் உடம்புல நல்ல நிலைமையில் இருந்தால் தான் நம்மளால் நோய் நொடி இல்லாத நல்லா செயல்பட முடியும். அதுக்கப்புறமே 5 கோஷங்களான உரைகள், அது என்னென்னா அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் மற்றும் ஆனந்தமய கோஷம் இல்லை அப்படின்றாரு. வாய், கால், கை, எருவாய், கருவாய் என்ற கர்மேந்திரியங்களும் இல்லை. நான் யார் அப்படின்னா ஞானானந்த ஸ்வரூபனி சிவமே நான். ஞானானந்தம், ஞானம் மற்றும் ஆனந்தம், அதுதான் ஞானானந்தம். ஞானம் மற்றும் ஆனந்தத்தின் வடிவமான சிவம் நான் அப்படின்றாரு. அடுத்த பாடல், நமே த்வேஷராகௌ நமே லோபமோகௌ மதோர்நைவ மேனைவ மாத்சரிய பாவக ந தர்மோ ந சார்த்தோ ந காமோ ந மோக்ஷக சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். எனக்குள்ளார விருப்பு வெறுப்பு இல்லை, தீய குணங்கள் கிடையாது, பேராசை, மதிமயக்கம் இது கிடையாது, பெருமை, கர்வம் அல்லது பொறாமை இல்லை, தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம் என்ற சதுர்வித 4 புருஷார்த்தங்கள் இல்லை. நான் ஞானானந்தமயமான சிவமே அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பாடல் பார்க்கலாம். ந புண்ணியம் ந பாபம் ந சௌக்கியம் ந துக்கம் ந மந்த்ரோ ந தீர்த்தம் ந வேதா ந யஜ்ஞக அகம் போஜனம் நைவ போஜ்யம் ந போக்தா சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். எனக்கு நல்வினை மற்றும் தீவினைகள் கிடையாது, இன்பம் துன்பம் இல்லை, எனக்கு தேவை மந்திரங்களும் இல்லை, நான் யாத்திரைகள் போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, எனக்கு வேதங்கள் சடங்குகள் இல்லை, நான் அனுபவமோ அனுபவிக்கப்பட்டதோ அல்லது அனுபவித்தவனோ இல்லை, நான் விழிப்புணர்வு மற்றும் பேரின்பத்தின் வடிவம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பாடலில் ஆதிசங்கரர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். நமோ மிருத்யு சங்கா நமி ஜாதி பேதக பிதானைவ மேனைவ மாதா ந ஜன்மக ந பந்தூர் ந மித்ரம் குருர்னைவ சிஷ்யக சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். எனக்கு மரணம், மரண பயம், சாதி மதம் இல்லை, எனக்கு தாய் தந்தை இல்லை, ஏன்னா நான் பிறந்ததும் இல்லை, நான் உறவினனோ நண்பனோ ஆசிரியனோ மற்றும் சீடனோ இல்லை, நான் ஞானானந்தமயமான சிவமே. அடுத்த பாடல் பார்க்கலாம். அகம் நிர்விகல்போ நிராகார ரூபோ விபுத்வாச்ச சர்வத்ர சர்வ இந்திரியாணாம் நச்ச சங்கதம் நைவ முக்திர்ன மேயக சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். இந்த பாடல் வரிகளில் ஆதிசங்கரர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். நான் இருமை இல்லாதவன், என் வடிவம் உருவமற்றது, நான் எல்லா இடங்களிலும் இருக்கிறேன், எல்லா புலன்களிலும் பரவி இருக்கிறேன், நான் பற்றுள்ளவன் இல்லை, சுதந்திரமாகவோ சிறைப்பிடிக்கப்பட்டவனாகவோ இல்லை, நான் விழிப்புணர்வு மற்றும் பேரின்பத்தின் வடிவமான சிவம். இந்த பாடலில் ஆதிசங்கரர் குறிப்பிட்டிருக்கிற அந்த தத்துவங்கள் என்ன அப்படின்னா, அந்த கரணங்கள், பஞ்ச இந்திரியங்கள், பஞ்சபூதங்கள், பஞ்ச வாயுக்கள், சப்ததாதுக்கள், பஞ்ச கோஷங்கள், கர்மேந்திரியங்கள், 6 தீய குணங்கள், புருஷார்த்தங்கள், இதெல்லாம் மகரிஷி அவர்களின் பிரபஞ்ச தன்மாற்றம், வான்காந்தம் அதாவது வேதான், ஜீவகாந்தம் யோகான், அப்புறம் குருவின் மேன்மை, பிரம்மஞானம், நான் யார், அகத்தாய்வு, பிராணாயாமம் பகுதி. ஸோ இந்த பகுதிகளில் மகரிஷி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு.
இந்த வான்காந்தம் ஜீவகாந்தமாக வந்திருக்கு. இந்த வான்காந்தம் ஜீவர்களில் பஞ்ச தன்மாத்திரைகளாக மலர்ந்திருக்கு. இதை உணர்றதுக்கு தான் கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் படைக்கப்பட்டிருக்கு நமக்குள்ள. நம் உடல் 96 தத்துவங்களால் ஆனது தான். அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பரம்பொருள் நிர்குணமற்ற பரம்பொருளில் இருந்து உயிரற்ற பொருட்கள், அப்புறம் உயிருள்ள பொருட்கள், இந்த மாதிரி படிப்படியாக தன்மாற்றங்கள் அடைஞ்சு தான் இன்றைக்கி நாம் இந்த 6 அறிவு உள்ள ஜீவர்களாக நம்ம இருக்கோம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம உடலில் அந்த பரம்பொருளிலிருந்து நிர்குண பிரம்மத்திலிருந்து சகுண பிரம்மம் பிரபஞ்ச தன்மாற்றங்களுக்கு உட்பட்டு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சி இறுதியில் இந்த 6 அறிவு கொண்ட ஜீவர்களாக நம்ம இருக்கோம் இன்றைக்கி. இப்போ இந்த பகுதியில் ஆதிசங்கரர் என்னுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு சிறந்த குருவை தேடி போகிறது தான் அவருடைய நோக்கம். இப்போ நம்ம குருவின் மேன்மையை பற்றி இப்போ பார்க்குறோம். ஸோ குரு நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு மிக அவசியம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பாடலில் இருந்து உண்மையை உணர்த்தும் குருவருளே திருவருள் உய்வதற்கு அவசியம் அப்படிங்கிறது தெரியுது. ஒரு மனிதன் நான் யார் அப்படிங்கிறதையும் பிரம்மத்தை உணர வேண்டும்னா குருவின் வழிகாட்டுதல் கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். குருவின் மேன்மை அப்படிங்கிறது அறியாமை எனும் இருளை நீக்கி ஞானம் எனும் ஒளியை தரும் ஒரு குருவின் முக்கியத்துவத்தையும் அவரிடமிருந்து பெறும் அறிவு மற்றும் ஆன்மீக வழிகாட்டுதலின் மகத்துவத்தையும் குறிக்குது. ஒரு குருவாகப்பட்டவர் தன் சீடனுக்கு அறிவின் மூலமாகிய இறைநிலையை உணரவும் வாழ்க்கையின் உயர்ந்த குறிக்கோள்களை அடையவும் அவர் உதவுறாரு. சீடர்கள் தானாக உணர்ந்து ஞானம் அடைவது கடினம் அப்படிங்கிறதுனால குருவினுடைய வழிகாட்டுதல் அப்படிங்கிறது மிக இன்றியமையாது. வேதாத்திரி மகர்ஷி அவரை நம்ம பற்றிக்கிட்டோம் அப்படின்னா, அவரை பின்பற்றணும் அப்படின்னா, நம்ம இந்த உலகத்தில் இந்த பூமியில் எப்படி வாழணும், அதாவது துன்பம் இல்லாமல் இன்பமாக எப்படி வாழணும் அப்படிங்கிறதையும், இந்த ஆத்மா நம்முடைய ஆத்மா ஒரு உயர்ந்த நிலையை எப்படி அடையிறது அப்படிங்கிறதையும் மகர்ஷி அவர்களை நம்ம பின்பற்றும் போது நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். அப்போ மகரிஷி அவர்களின் வழிகாட்டுதலோடு நம்ம இந்த வாழ்க்கை, இந்த பிறப்பு, வாழ்க்கை, இறப்பு அப்படின்ற அந்த சக்கரத்தை, அந்த வட்டத்தை எவ்வளோ சீக்கிரமாக நம்ம முடிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு அவர் நமக்கு அருளை பண்ணுவார். நம்மளுடைய குரு வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அருளாளர், தத்துவ ஞானி, உலக சமாதான தூதுவர், அத்வைதி, கர்மயோகி, கருணை வள்ளல், பிஷப் பட்டம் பெற்றவர் மற்றும் 19வது சித்தர் அப்படின்னும் நம்ம அவரை சொல்கிறோம். அருளாளர் அப்படின்னா அவர் தனக்கு தன் கையில் வசதி இருந்த காலத்தில் மற்றவர்களுக்கு, அதை இல்லாதவர்களுக்கு, தேவைப்பட்டவர்களுக்கெல்லாம் அவர் கொடுத்து உதவினார். அவர் தத்துவங்களை உணர்ந்தவர், தத்துவங்களை அறிஞ்சவர், தத்துவ ஞானி. இது மட்டும் அல்லாத உலக சமாதான தூதுவரும் கூட. அவர் எந்த விதத்தில் அப்படின்னா, இப்போ நம்ம இந்திய மக்கள் அப்படிங்கிறது மட்டும் இல்லாத, தென்னக மக்கள் இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு மட்டும் நினைக்காத, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அதற்காக பாடுபட்டவர் தான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள். உலக சமாதான தூதுவராக அவர் இருந்திருக்காரு. அதாவது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது, எல்லாரும் சமமாக இருக்கணும். அத்வைதி, அதாவது இந்த பரம்பொருள் அப்படிங்கிறது ஒன்று தான். ஸோ பரம்பொருள்லேருந்து தான் நம்ம வந்தோம், பரம்பொருள் ஒன்று தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. அத்வைதி. கர்மயோகி, அவர் அந்த கர்மம், நம்ம கர்மத்தை நம்ம சரியாக செஞ்சோம்னாவே, நம்ம இந்த பிறப்புக்கான நோக்கத்தை நம்ம சரியாக செஞ்சோம்னாவே அதுவே நம்மளுடைய ஆன்மா
உய்வதற்கு வழிகோலும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் கருணை வள்ளல், எல்லாருக்கிட்டையுமே வந்து அன்பும் கருணையுமாவே அவர் இருப்பார். பிஷக் பட்டம் அவருக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா, அவர் நிறைய, அதாவது அனைத்து மருத்துவ முறைகளை வந்து அவர் பயின்றிருக்கிறாரு. சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், யுனானி, ஹோமியோபதி, நேச்சுரோபதி, அலோபதி, இந்த அனைத்து வைத்திய முறைகளையும் அவர் வந்து கற்று தேர்ந்திருக்கிறாரு. அதனால தான் அவரால் வந்து நம்மளுக்கு ஒரு முறையான உடற்பயிற்சியோ இல்லை நம்ம வந்து இந்த உடற்பயிற்சி மற்றும் தவம் இதெல்லாம் செஞ்சு அகத்தாய்வு செஞ்சு நம்மளுடைய உடலை எப்படி பேணி பாதுகாக்கிறது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததாக வந்து பிரம்மஞானம் சொல்லியிருக்கிறாரு மகரிஷி அவர்கள். இயற்கையை அதன் ஆதிநிலையான இறைவெளியிலிருந்து மனித மனம் வரையில் அறிந்து கொள்ளும் சுயசரித்திரம்தான் வந்து பிரம்மஞானம். சுயசரித்திரம்தான் பிரம்மஞானம். நான் யார், நான் யார் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் மாத்திரம் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா இந்த பிரபஞ்சத்தின் ரகசியம் அத்தனையும் விளங்கிடும். நான் யார் என்பதற்கு வந்து விடை கிடைச்சா தெய்வத்தை அறியலாம், அறிவு உணரப்படும், மெய்ப்பொருளை உணரலாம். அகத்தாய்வு, அகத்தாய்வு வந்து அகத்தவம், தற்சோதனை அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த தற்சோதனையான அகத்தாய்வில் என்னென்ன பகுதிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் மற்றும் நான் யார். ஸோ இந்த நம்ம எண்ணம் அதில் வந்து சிக்கல் வர்றதுக்கு முக்கிய காரணம் வந்து நம்மளுடைய ஆசை, சினம், கவலை, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கிய காரணமாக இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம அந்த ஆசை, சினம், கவலை இதெல்லாம் ஒரு முறையான இது இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம எண்ணத்தில் வந்து வேறுபாடு வரும். அது அந்த எண்ணம் சரியாக இல்லை, மனசு சரியாக இல்லை அப்படிங்கும்போது நம்மளுக்கு உடல்லையும் உள்ளத்துலேயும் நோய்கள் வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து அகத்தாய்வு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப முக்கியம். அகத்தாய்வு பயிற்சியை நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் மற்றும் நான் யார், பிரம்மஞானம் இதெல்லாம் வந்து சொல்லி தருவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பயின்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதிகமாக இன்பத்தோடையே நம்ம வாழலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு மகரிஷி அவர்கள் நமக்கு ரொம்ப ஆராய்ஞ்சி பார்த்து தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இப்போ இதை நம்ம பயிற்சி செஞ்சு தன்னிலை விளக்கம் பெறுவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.